இன்றைய தினம் கோம்பேன் வட சுடலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய கழிவுகளை அகற்றுகின்ற பகுதியிலே மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதன் பிரகாரம் வந்து பார்த்த பொழுது மக்களுடைய புகாரின் அடிப்படையிலே இங்கே எரிக்கப்படுகின்ற மனித கழிவுகள் தொடர்பாக மக்கள் விசனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதனால் வருகின்ற புகை மற்றும் மனங்கள் அந்த இடங்கள் பராமரிக்கப்படுகின்ற முறைகள் தவறாக காணப்படுகின்றது என்று சொல்லியும், அதேபோன்று அதனுடைய எச்சங்களை விலங்குகள் எடுத்து சென்று மக்களுடைய குடியிருப்புகளில் கொண்டே போடுவதாலும் மக்கள் பல்வேறு சுகாதார அசுவரை சந்திக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்கள் கொப்பியை வந்து நான் நினைக்கிறேன் டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அது மாதிரி சுற்றுப்புறச்சூழல் அதிகார சபை, முனிசிபல் கவுன்சில், நல்லூருடைய பிரதேச செயலாளர், அதேபோன்று யூடிஏ, கோம்பே மட சுடலை என்ற சியாமன் எல்லாருக்கும் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதுவரை அது நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை நான் தொடர்பு கொண்டிருந்தேன். உடனடியாக இங்கே எரிக்கப்படுகின்ற கழிவுகளை உடனடியாக நிறுத்த சொல்லியும் இது சம்பந்தமாக உயர்மட்ட குழுவை கூடி இதனுடைய காப்பு தொடர்பாக மக்களுக்கு பொறுப்பு செல்லுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எனவே உடனடியாக அந்த குழுவை கூட்டி மக்களுக்கு நாங்கள் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதுக்கு பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களும் உடன்பட்டிருக்கிறார். எனவே உடனடியாகவே நாங்கள் அந்த கூட்டத்தை கூடி மக்களுக்கான தெளிவான பதிலையும் அதற்கான மாற்று திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக வழங்கிக் கொள்வோம் என்று இதை நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. யாழ்ப்பாணம் கோம்பேன்மணல் இந்து மயானத்துக்கு அருகில் புதிதாக அமைக்கப்பட்ட மருத்துவ எரியூட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ எரியூட்டியில் மருத்துவ கழிவுகள் மற்றும் உடல் பாகங்கள் எரிக்கப்படுவதால் அதிலிருந்து கிளம்பும் புகை காரணமாக அயலில் இருக்க முடியாதுள்ளதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொடுத்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை காண்பதாக தெரிவித்தார். மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. என்ன செய்ய போறோம்? 12 பேருக்கு அனுப்பியிருக்கோம். எந்த விதமான நடவடிக்கை இவ்வளோ அவனுக்கு ஒரு கடிதம் கூட தனக்கு அனுப்பாதான் தான் நடவடிக்கை இருக்கு. நீங்கள் எழுதினது அவருக்கு தான் எழுதினேன், ஐயாவுக்கு தான் எழுதினீங்க. அவர்களுடைய நாங்கள் எழுதியா இவருக்கு மட்டும் போட்டிருக்கோம், கொப்பி போட்டிருக்கோம் 12 பேர். இல்லை சார், கூடுதலாக வந்து இதில் ஒரு பிரச்சனை இல்லாட்டி பகல்லையே இருக்கலாம். ஏன் இது சம்பந்தம் இல்லாமல் இரவுல இருக்கு. இரவுல தான் கூடுதலாக நடக்கும். இரவுல விடிய ஒழுங்கினா எல்லாருக்கும் ஒரு இருமல், அப்படி ஒரு விடியல் ஒழும்பேக்கிலே ஆக்கல. அப்படியே ஒரு வித்தியாசமான மோங்காலவே வேலாது. இங்கே பக்கத்தில் முன்னுக்கு இருக்கு மோங்காலவே வேலாது, தண்ணி கட்டிடாது, சாப்பிட இல்லாது, அப்படியான கஷ்டம். அதை விட இந்த வைப் கிட்னி பேர் அவருக்கு எல்லா வருத்தம் இருக்கு. இது தொடர்பாக கவனத்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ரெண்டுபடியால் நாங்கள் மாநகர சபையின் முதல்வர், சபையின் செயலாளர் நல்லூர், மற்றது பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை, மற்றது சுகாதார திணைக்களகம், கிராம சேவையாளர், மற்றது இந்த கோம்பை மற்றும் தலைவர் எல்லாரோடையும் நாங்கள் ஒரு சந்திப்போட்டை மேற்கொண்டு உங்களை பிரச்சனையை நாங்கள் அவரை சொல்லுவோம். சொன்னால் அதுக்கு அவையிட்ட கருத்துலையும் கேட்டறிஞ்சு போட்டு பொருத்தமான தீர்வுன்ட்டு உங்களுக்கு நாங்கள் அவையிட்டிருந்து பெற்றுத்தரத்துக்கு முழுமையான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். அது வரைக்கும் மேலும் சொன்னால் இது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்குது. அமைக்கப்பட்டால் அவையில் எல்லா அடிப்படையில் அமைச்சார்கள் எவ்வளவு இது செலவழித்திருக்கிறார்கள்.
அதன் இதால் வர விளைவுகள் என்ன என்பதை வந்து நாங்கள் இதை கேட்போம். கேட்டுட்டு நாங்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனை தெளிவாக உங்களுக்கு காரணம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம். நீங்கள் சொல்றபடியே பொறுமையாக இருக்கும். எங்களுக்கு முதல் முக்கியம் ஒரே முடிவாக இருக்கணும். இந்த இடத்த இதெல்லாம் வார விளைவுகள் சொல்ல மக்களுக்கு அச்சம் இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு அச்சம் இருக்குது, உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கான தெளிவான பாதையில் இந்த அமைப்புகள் சொல்லப்படும். சரியா? அந்த பதிலை வந்து நாங்கள் பெற்று தருவோம். சரியா? கேள்வி கொண்டு சொன்னால் அது சம்பந்தமான அழைக்கிறார்கள். வெகு விரைவாக கட்டாயம் எடுப்போம். இப்போ பண்ணி காட்டினாங்க. ஆனால் நாங்கள் பழமையா போய்க்க எத்தனையோ வருஷமா காலாதி காலமா இருக்கு. எந்த விதமான பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு காரிய பிரச்சனை. இங்க பாருங்க, சரி, உடனடியாக கவனத்தை கொண்டு வரோங்க. உடனடியாக கவனத்தை கொண்டு வந்து நாங்கள் கவுண்டருக்கு உங்களுக்கு அறிவிப்போம். ஏற்கனவே கவுண்டருக்கும் அனுப்பியிருக்கோம். முதல் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே அனுப்பியிருக்கோம். தொடர்பாக உங்களை தொடர்பு கொள்றதுக்கு இலக்கம் இருக்கா உங்களுக்கு? அதுலேயே இங்கே இதுலேயே இருக்கு. எல்லாருமே தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் நம்பர் இருக்கா? உங்களோட இதில் இந்த கிராம மக்களோட ஃபோன் நம்பர் அப்படி இருக்கு. எல்லாரும் நம்பர் விலாசம் மக்கள் எல்லாம் சைன் வச்சு அவன் ஃபோன் நம்பரோட எல்லாம் இதுதான் இந்த பேர்லாம் கடிதம் போட்டுறேன். விளங்குது. இது மக்களின் சீரியஸான பிரச்சனையாக உடனடியாக நாங்கள் அவைக்கு அறிவித்து அவருடைய பதிலை உங்களுக்கு நாங்கள் பெற்று தந்து என்ன நோடிக்கு செய்யலாமோ அதை நாங்கள் செய்வோம். சரி, சும்மா நார்மலாக புகை வந்தா சார், புகை வருது நார்மலாக, இது மனத்தோட வருது. நாங்கள் கலந்துரையாடலை மேற்கொள்வோம். மேற்கொண்டுட்டு சரியா மேற்கொண்டுட்டு நாங்கள் உரிய நோடிக்கு எடுக்கிறோம். இன்னொன்று 4ஆம் தேதி நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு இங்கே இருந்த புகை இந்த நெட்டுவெல்லாம் தாண்டி 100 அடி 150 அடிக்கங்கால அவ்வளோ புகை மண்ணு மேலே இருக்கும். அப்போ நாங்கள் தட்டி நாங்கள் இதை ஓடிட்டோம். எரிக்கவே மழை மண்டை எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டோம். ஓடின அப்புறம் இவன் ஆக்கள் 3 பேர் வந்து தற்காலிகமாக ஒரு கிழமைக்கு நிறுத்தம் 8ஆம் தேதி வாரன்னு சொன்னேன். 8ஆம் தேதி வரைக்கும் நிறுத்த முடியும் போட்டு போனேன். ஆனால் இரவு 12 மணிக்கு பிறகு எரிப்படுது. இப்படி சொல்லி போட்டு இரவு 12 மணிக்கு பிறகு எரிக்கைக்கு எங்களுக்கு 20 நாள் நாங்கள் தான் படைச்சு வந்தாங்க எரிப்படம். இருக்கிற சாமான்களையும் கொண்டு வந்த கழிவுகளை அகற்றும். முக்கியமான சம்பவம் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முதல் அந்த யாழ்ப்பாணம் உடல் கழிவுகள் சொல்லி சின்ன குழந்தை பிள்ளைட்டு அப்படி ஒரு பொடி அது இங்கே ஒன்று எரிக்க கொண்டு அதை கவ்வி கொண்டு வந்து குடிமனைக்க போட்டோம். பாருங்க, இதெல்லாம் இதாலான கத்துறோம். இது எங்களுக்கு ஆதாரமும் இருக்கு, படம் எல்லாமே இருக்கு. 6 மாசத்துக்கு இது டெய்லி நடக்கிறது. இங்கே தான் கொண்டு வந்து உடல் பாகங்கள், சலரோ பாகங்கள், கழிவு பாகங்கள் இங்கே கொண்டு வந்து எரிக்கிறவ அதில் ஒரு பாகத்தை தான் குழந்தை பிள்ளை அதை கொண்டு வந்து அப்படியே கவ்வி கொண்டு வந்து குடிமனைக்கப்பட்டது. அந்த ஆஸ்பத்திரியில் இந்த இதுக்கு கீழால ஒரு தரம் போயிடலாம், ஒரு எலி கூட போயிடலாம். உங்கள் முன்னு அடிக்கிறேன், போட்டு அடிக்கணும். ஆனால் இது இடிக்க நாயெல்லாம் முழுக்க போய் வரும். போய் இப்போ அந்த கழிவுகளை பாருங்க, இந்த சுற்றி வட்டாரம் முழுக்க கிடக்கு. இந்த சுற்று வட்டாரம் முழுக்க கிடக்கு. அங்கே போடுற கலை வலிஞ்சம் சுற்று வட்டாரம் முழுக்க உள்ளுக்கு இருக்கிறேன். உள்ளுக்கு நிற்பா சார் கூப்பிடலாம். ஒரு தவறு நடக்கிறபடியான சார் மறைஞ்சு நிற்கிற முள்ளுக்குள்ள நாங்கள் அங்கே ஒரு பிள்ளையும் இல்லைன்னு திறந்து விடலாம், விடலாம். ஒரு கதைக்கு இது கழிவு. இதுல வந்து ஈயல் வந்து இருந்து கொண்டு குடிமனைக்க போனா என்ன சார் செய்கிறது? ஒரு ஆள் தட்டி கூப்பிடுங்க. இல்ல வரமாட்டினோம், அவையில் வந்து சொல்லிட்டு போனவன் ஆர் வந்து தட்டினாலும் திறந்தாலும் துறக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு போயினோம். துறக்கவே மாட்டினோம். சரி, சரியா என்ன கடிதம் அனுப்பினார். அனுப்பியிருக்கோம். ஒரு 4 மாதமோ 6 மாதமோ அவனுக்கு அனுப்பி
சுகாதார பகுதிக்கும் அனுப்பியிருக்கோம். அங்கே இந்த லெட்டர் சகல அனுப்பின டாக்குமெண்ட் முழுக்க கிடக்கும். உங்களை 4 பேரை கூப்பிட்டு 4 பேர் போனாங்க உள்ளுக்கு போனாங்க கூப்பிட்டு கொண்டு கதைச்சு கொண்டு நிற்க மற்ற வீட கதைச்சு நிற்க பிரதான் சத்தியம் வச்சு வந்து வழியால் நின்று வழியால் ஆக்கிடுவோம் வச்சு அப்போ அங்கே கதைச்சு நிற்க பிறகு வேற வந்து கூட்டிக்கொண்டு போனாங்க போனால் அப்புறம் நான் கதைக்க வழி கிடையாது என்னையும் கூப்பிட்டு போட்டு போலீஸ் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் எங்கள் பேரெல்லாம் வழி வச்சுக்கோங்க கூப்பிட்டு போட்டு உண்மை நீர் வழியாக போம் என்ன சொன்னது என்ன சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை வழியாக நானும் ஒரு பேஷண்ட் 1400 நான் வீட்டை கொண்டு போகிறேன் எனக்கு மனக்கான கேள்வி இல்லை நான் டாக்டர் வணக்கம். அந்த செஞ்சிருக்கலாம் தானே பாதிப்பு இல்லையா இப்போ நாவக்குடியம் எடுத்து எங்கட ஊரியம் எடுத்துக்கொண்டா எங்கட ஊருக்கான சனத்தொகை கூடுதல் இல்லை இதில் போட்டு அந்த திட்டம் அங்கே இல்லாமல் இங்கே வந்து திருப்பியா இருந்தா எனக்கு உடனே இந்த நம்பர் இருந்தால் எடுத்து விட சொல்லுங்க. ஓட்ட மிஷின் 1000 போட வண்டி எடுத்து 500 போட்டு தான் கருத்து இதுதான் இல்லை அதனால தான் இந்த பாதிப்பு ஃபுல்லாக. ஆனால் அதே இடத்துல இந்த கழிவுகள் கொண்டே கொட்டுற முறை இருக்குல்ல அந்த முறை முற்றிலுமே பாதுகாப்பற்ற முறை. இந்த கொண்டை இப்போ மேலே ஒரு பேக் இருக்கு சுற்றும் அதிலே இல்லை தகரம் ஒரு பேக் இருக்கு பேக்கை கொட்டிக்கிறோம் அந்த புகையை வெளியேற்றி போட்டு தான் இங்கே கொட்டிக்கிறோம். புகையை வெளியேற்றின அப்புறம் இங்கே கொட்டப்படுது. அப்போ 2-3 தடவை கொட்டைக்கு அவ்வளோ புகையும் ஊர் முழுக்க மேலே முழுக்க தான் பாயுது. இந்த சுடுகாடு தான் பெரிய சுடுகாடு. சுடுகாடை பற்றி நாங்கள் எந்த விதமான அச்சமும் இல்லை. இவ்வளோ காலம் மக்கள் இருக்கீங்க. இன்றைய தினம் கோம்பேன் மட சுடலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய கழிவுகளை அகற்றுகின்ற பகுதியிலே மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதன் பிரகாரம் வந்து பார்த்த பொழுது மக்களுடைய புகாரின் அடிப்படையிலே இங்கே எரிக்கப்படுகின்ற மனித கழிவுகள் தொடர்பாக மக்கள் விசனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனால் வருகின்ற புகை மற்றும் மனங்கள் அந்த இடங்கள் பராமரிக்கப்படுகின்ற முறைகள் தவறாக காணப்படுகின்றது என்று சொல்லியும் அதேபோன்று அதனுடைய எச்சங்களை விலங்குகள் எடுத்து சென்று மக்களுடைய குடியிருப்புகளில் கொண்டே போடுவதாலும் மக்கள் பல்வேறு சுகாதார அசுவரை சந்திக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்கள் கொப்பியை வந்து நான் நினைக்கிறேன் டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி சுற்றுப்புறச்சூழல் அதிகார சபை முனிசிபல் கவுன்சில் நல்லூருடைய பிரதேச செயலாளர் அதேபோன்று யூடிஏ கோம்பே மட சுடலை என்ற சியாமன் எல்லாருக்கும் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதுவரை அது நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை நான் தொடர்பு கொண்டிருந்தேன். உடனடியாக இங்கே எரிக்கப்படுகின்ற கழிவுகளை உடனடியாக நிறுத்த சொல்லியும் இது சம்பந்தமாக உயர்மட்ட குழுவை கூடி இதனுடைய காப்பு தொடர்பாக மக்களுக்கு பொறுப்பு செல்லுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எனவே உடனடியாக அந்த குழுவை கூட்டி மக்களுக்கு நாங்கள் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதுக்கு பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களும் உடன்பட்டிருக்கிறார். எனவே உடனடியாகவே நாங்கள் அந்த கூட்டத்தை கூடி மக்களுக்கான தெளிவான பதிலையும் அதற்கான மாற்று திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக வழங்கிக் கொள்வோம் என்று இதை நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.